வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது. நேற்று மாலை ஆணியூர் உயரப்புலம் அடைக்கலமாத ஆலயத்தில் குறித்த நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றது. ஆரம்ப சிபத்துடன் ஆரம்பமான நிகழ்வில் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றது. தொடர்ந்து வரவேற்புரையினை ஓய்வு பெற்ற கிராம சேவகர் ரத்னராஜா நிகழ்த்தினார். நிகழ்வில் ஆசியுரையினை அடைக்கலமாதா பங்குக்குரு வணக்கத்துக்குரிய ஜேசுரட்னம் அடிகளார் நிகழ்த்தினார். யாழ் மாவட்ட கத்தோலிக்க பதிப்பக பொறுப்பாளர் வணக்கத்துக்குரிய ருசான் அடிகளார் நிகழ்வில் சிறப்புரையினை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீடு இடம்பெற்றது. நூல் வெளியீட்டினை ஆணி உரானின் பெரிய தாயார் வெளியிட்டு வைக்க சிறப்பு பிரதிகளை நிகழ்வில் கலந்து கொண்ட அருட் சகோதரர்கள் மற்றும் பங்கு மக்கள் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நன்றியுரையினை பெல்ஜியம் நாட்டின் மருத்துவ பீட மாணவி செல்வி அலெக்ஷனான் நிகழ்த்தினார். இந்நிகழ்விலே பலரும் கலந்து கொண்டு சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொண்டனர். நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஒரு படைப்பு அன்னையை பற்றிய புகழை பறைசாற்றுகின்ற ஒரு படைப்பை அவர் வெளிக்கொணர அவருக்கு கொடுத்த ஆற்றலுக்காகவும் பல திறமைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பல்வேறு விதமான கஷ்டங்கள் மத்தியிலும் தன்னுடைய நேர காலங்களை எல்லாம் செலவழித்து தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு லட்சியமாக ஆசையாக கொண்டு இந்த மரியன்னைக்கு இந்த மகுடத்தை அவர் சூட்டுகின்றார். எனவே அவருடைய இந்த முயற்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவரை நீர் ஆசீர்வதிக்கவும், இன்னும் அவருடைய இந்த கலைப்படைப்புகள் நல்ல முறையில் தொடர்ந்து முன்னேறி இன்னும் பல விடயங்களை உலகில் கொண்டு வரவும் அவருக்கு நீராமே தொடர்ந்து வழிகாட்டியரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. இன்றைய இந்த நிகழ்வானது எமது அன்னையின் புகழ் சாற்றி எமது அன்னைக்கு ஒரு மகுடம் போடும் முகமாக எமது ஊரைச் சேர்ந்த ஆணியூரான் என்னும் புனைப்பெயருடன் இருக்கின்ற எமது ஊரவன் அவன் அன்னைக்கு மகுடமாக சூடுகின்ற அந்த கவிதைகளை இங்கு பொழிந்திருக்கின்றார். ஆம், அன்னைக்கு இல்லாத நேசமா, அந்த அடைக்கல அன்னைக்கு இல்லாத நேசமா, அவளுக்கு இல்லாத பாசமா, அந்த கவிதைகளை இன்று சொல்லவா, அதை ஆணியூரான் இன்று எழுதவா. ஆம், அந்த கவிதையை வடித்து இங்கு திறம்பட அன்னையினுடைய புகழ் சாற்றுகின்ற அந்த ஆணியூரானுடைய கவிதையை வெளியிட்டு வைப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது பங்கு தந்தை அவர்களை, வனபிதா ஜேசுரட்னம் அடிகால் அவர்களை இங்கு வருக வருக என நான் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்விற்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக எமது மண்ணின் மைந்தன் இங்கு வந்திருக்கின்றார். அவரை உங்களுக்கு தெரியும், பிரதம ஆசிரியர் பாதுகாவலன் மறை மாவட்டத்துக்குரியது. அவரையும் இங்கு வருக வருக என வரவேற்று கொண்டிருக்கின்றேன். அடுத்து இங்கு வருகை தருவதாக இருந்தாலும் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வருகை தருவார்கள். அந்த வகையில் அருட் சகோதரிகள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றேன். அத்துடன் இங்கு எமது பங்கின் மேற்பு சபை உறுப்பினர்கள் மற்றும் எமது மாதா கூட்ட அங்கத்தவர்கள் மற்றும் எமது பங்கு மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வின் பிரதியை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கின்ற திருமதி ரீட்டம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்று விழாவினை சிறம்பட நடத்துவதற்கு உதவுகின்ற அத்தனை உறுப்பினர்களையும் இங்கு வருக தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அடுத்த நிகழ்வாக ஆசிரியர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் ஆன்ம ஆலோசனைக்கும் உரிய புன்னகை சிரிப்புடன் வீற்றிருக்கின்ற எமது பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய மலர் அறிமுக விழாவை தலைமையேற்று நடாத்துகின்ற முன்னாள் ஓய்வு பெற்ற கிராம சபையாளர் கண்டராஜ் அவர்களே, இன்று எங்களுடைய இந்த அன்னைக்கு மகுடம் என்ற இந்த கவிதை மலரினுடைய ஆய்வு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தன் அருத்தந்தை ரொசான் அடிகளார் அவர்களே, இன்னும் அவருடைய இந்த ஆணையூரானுடைய மிக நெருங்கிய உறவாக இருக்கின்ற ரீச்சம்மா அவர்களே, இன்னும் அவருடைய உறவினர்களே, எங்களுடைய அர்ப்பணி சபை செயலாளர் பொருளாளர் அவர்களே, இன்னும் எங்களுடைய பக்தி சபைகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பக்தி சபை உறுப்பினர்களே, பங்கு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மரியன்னைக்கு மகுடம் என்ற இந்த கவிதை தொகுப்பை அவர் இந்தியாவிலே இருந்து இதை அச்சிட்டு தன்னுடைய முதல் படைப்பாக அன்னைக்கு இதை அவர் பறைசாற்றி இருக்கின்றார். அவர் தன்னுடைய உரையிலே சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய சிறு வயதிலே இருந்த தன்னுடைய ஆசை ஒன்று இன்று நிறைவேறியதையிட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக, அன்னைக்கு பாடல் எழுத வேண்டும், அந்த கவிதை எழுத வேண்டும் என்ற தன்னுடைய சிறுவயது ஆசையானது இப்பொழுதுதான் நிறைவேறி இருக்கு என்று சொல்லி அன்னையினுடைய மட்டிலே இருக்கின்ற அவருடைய பக்தியையும் ஆர்வத்தையும் அவர் வெளிப்படுத்தி இந்த கவிதை நூலை எழுதியிருக்கின்றார். எனக்கு அந்த கவிதையை ஆய்வு செய்வதற்கு தகுதி இருக்க தெரியவில்லை, ஆனால் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களையும் சிறப்புரையையும் உங்களுக்கு ரொசான் அடிகளார் வழங்குவார். ஆகவே அவருடைய முயற்சிக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சி. ஏனென்றால் இது காலாதி காலம் ஒருவருடைய பெயர் நிலைப்பதற்கும் இன்னும் அன்னையினுடைய புகழ் பாடுவதற்கும் எழுத்து உருவாக்கம் பெறுவது மிக முக்கியமானது. நாங்கள் சும்மா செய்துட்டு போகிறது சில நேரங்களில் மறந்து போயிடுவோம். ஆனால் இது காலாதி காலமாக எல்லோருடைய கைகளிலும் இது தவழும். அதே நேரத்திலே அன்னையை பற்றிய ஒரு சிறப்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை இன்னும் இசையமைக்கவும் பாடலாக பாடுவதற்கும் இந்த கவிதை வரிகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய முயற்சிக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன். என்றால் கொஞ்ச காலம் எடுத்திருக்காது, நீண்ட காலம் அவருக்கு இது எடுத்திருக்கும். இதில் எழுதி சரிபார்த்து என்னென்னால் 2 ஆயர்கள் இதிலே அவருக்கு ஆசிரியரை வழங்கி இருக்கிறார்கள். மன்னார் ஆயரும் எங்களுடைய யாழ் மறை மாவட்ட ஆயரும் இவருக்கு ஆசி வழங்கி இந்த கவிதை நூலை வெளியிடுவதற்கு அவருக்கு உற்சாகம் கொடுத்திருக்கின்றார்கள். இதே போல் இன்னும் பல மலர்கள் இந்த கவிதை அதோ அல்லது கட்டுரைகளோ அல்லது இதுவோ என்றாலும் அவருக்கு எழுதுகின்ற ஆற்றல் இருப்பதனால் அந்த எழுதுகின்ற ஆற்றலை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை கட்டிலுக்குள்ளே கொண்டு வைக்கிற விளக்கை போல இருக்காமல் குண்டில் ஏற்றப்பட்ட தீபமாக அவர் இருக்க வேண்டும். இதுபோல் தன்னுடைய ஆற்றல்களை தன்னுடைய வெளிநாட்டு அலுவல்கள் மத்தியிலும் தன்னுடைய சுமைகள் மத்தியிலும் குடும்ப சுமை இன்னும் பல்வேறு விதமான அவருடைய வேலைப்பழுக்கள் எல்லாவற்றும் மத்தியிலும் இருந்து ஒருவர் புத்தகம் எழுதுகிறார் என்றால் அது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். என்றால் எல்லாராலையும் அது முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கின்றார்கள் அந்த வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள். இரவு பகல் பார்க்காமல் உழைக்கின்றார்கள். பனி குளிர் இவற்றையெல்லாம் தாங்கி அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றுகின்றார்கள். ஆகவே அவ்விதமாக இருந்த பொழுதும் தான் ஒரு மரியன்னைக்கு இந்த மகுடம் சூட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை முக்கியமாக அடைக்கல் அன்னையை தான் அவர் மனதில் இருத்தி இருப்பார். ஆனால் பல இந்த மலர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவை அந்த வன்னைக்கு அவர் மலர் கோலாரம் சூடி இந்த மலரை வெளியிடுகின்றார். அவருடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகள், நன்றிகள். தொடர்ந்தும் அவர் இந்த விதமான முயற்சியிலே தனக்கு கொடுத்த ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த தாளந்தை கொண்டு இன்னும் பலவற்றை அவர் சாதிக்க வேண்டும். எல்லாருக்கும் அந்த எழுதுகிற ஆற்றலோ அதை நூலாக கொண்டு வருகின்ற திறமைகளோ இல்லை. அவை இவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதை அவர் நல்ல முறையிலே பயன்படுத்தி இதே போல
எங்களுடைய மறையை பற்றியும் இன்னும் பொதுவான பல விடயங்களை பற்றியும் அவர் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கின்றார். எனவே பல மலர்கள் அவர் வழியாக எங்களுடைய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும். அவரும் இந்த தன்னுடைய எழுத்தாற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நாளிலே அவருக்கு நான் ஆசி கூறி நிற்கின்றேன். அவருக்கு வாழ்த்து கூறுகின்றேன். அதை நான் அவரிடம் எதிர்பார்க்கின்றேன். தொடர்ந்தும் அவர் விதமான படைப்புகளை வெளிக்கொணர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எங்களுடைய ஆசி நிறைந்த வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆசிரியர் கூறிய எமது பங்குத்தந்தை அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து சிறப்புரை ஆற்றுமாறு எமது மண்ணின் மைந்தன் திரு ரொசான் அடிகளார் அவரை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். மரியன்னைக்கு மகுடம் என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவை தலைமையேற்று நடாத்துகின்ற எங்களுடைய ஓய்வு நிலை கிராம சபர் திருவாளர் ரத்னகுமார் அவர்களே, ரத்னராஜ் அவர்களே, எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பங்கு தந்தை தந்தை ஜெயசுந்தரம் அடிகளார் அவர்களே, தீபனின் பெரியம்மா உடைய உறவினர்களே, மேலும் எங்களுடைய ஆலய அர்ப்பணி சபை செயலர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, உங்களுடைய இருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த மரியன்னை என்கின்ற மகுட நூலானது உண்மையிலேயே எங்களுடைய திருநாளின் போது வருவதாகத்தான் எண்ணியிருந்தது. சில காரணங்கள்னாலே இந்த புத்தகம் எங்களுடைய கைகளில் கிடைக்க சற்று தாமதமானதினாலே நாங்கள் எங்களுடைய இந்த திருநாட்காட்களின் காலங்களிலே இதை வெளியிட முடியாமை ஒரு வேதனைக்குரிய விடயமாக மாறிவிட்டது. இந்த நூல் வெளியீட்டில் விழாவிலே இந்த நூலினுடைய ஆழமான நோக்கை நான் ஆய்வதற்கு முன்னதாக தீபன் இவர் எவ்வாறு இந்த ஊடகத்துக்குள்ளே நுழைந்தார், எழுத்துத்துறையில் நுழைந்தார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்கள் எல்லோருக்கும் அது தெரியுமோ தெரியாது. 2002ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுகளிலே நான் ஆயருடைய செயலாளராக பணியாற்றுகின்ற போது அவ்வப்போது நாங்கள் ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொள்வது வழக்கமாக இருக்கும். அப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய யாழ் நகரிலே ஊடகத்துறையிலே கத்தோலிக்கர் இருப்பது மிக குறைவாக இருந்தது. பிராந்திய செய்தியாளர்களாக அரசியல் ஆய்வு எழுத்தாளர்களாக நிமல்ராஜ் போன்றோர் இருந்தார்கள். பிராந்திய செய்தியாளராக இப்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்திலே கலை துறாதிபதியாக இருக்கின்ற ரகுராம் அவர்கள் பிராந்திய செய்தியாளராக இருந்தார். அங்கே 2 சிறிய கத்தோலிக்க ஊடகர்களை நான் அங்கே சந்திப்பேன். அதில் ஒன்று தீபன், இரண்டாவது இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் தம்பி. இருவரும் தான் நியூட்டன் தான் நாங்கள் இதுவரை தான் நாங்கள் கத்தோலிக்க ஊடகர்களாக சந்திப்பது வழக்கம். நிமல்ராஜுடைய கொலைக்கு பிறகு நான் ஜெயராசிங்கமனை கண்டு சொன்னேன், ஜெயமக்காவை கண்டு சொன்னான், இதுக்குள்ள நிற்கிறான், பெரிய ஆரோக்கியமாக தெரியவில்லை, ஆளை பிடிச்சி இந்த ஊடகத்துறையிலேருந்து எடுத்து வேறு விலைக்கு விடுங்க அல்லது ஆளை பிடிச்சி வெளியாக அனுப்பிவிடுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் ஏதோ வழிவகுத்து அவர் செல்லக்கூடியதாக இருந்து நான் நியூட்டனுக்கும் அட்வைஸ் பண்ணேன். அப்போ கவனம் தம்பி பார்த்து செயல்படுங்கன்னு சொல்லி அவர் இன்றும் வீரகேசனுடைய செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவ்வாறு தான் இவர்கள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ஏற்று வந்தார்கள். சென்ற ஆண்டு இந்த காலப்பகுதியில் செப்டம்பர் மாதத்தில் என்று எண்ணுகின்றேன், கனடாவிலே தீபன் அவர்கள் தன்னுடைய முதலாவது கன்னி படைப்பாகிய நூலை அவர் தன்னுடைய பெற்றாரோடு வந்து நிற்கின்ற போது வெளியிட்டார். அந்த வெளியீட்டு விழாவிலே நான் நேரடியாக பங்கேற்று அந்த வெளியீட்டு விழாவிலே பிரதம அதிதியாக இருந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நான் பேசியிருந்தேன். இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு 2வது புத்தகம் வெளிவருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுவது என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சமூகத்துக்கு கொடுப்பதற்கு சமம் என்று சொல்வார். அந்த அப்படியான ஒரு கடினமான ஒரு பணியை அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செய்ய இயலாது. நீங்கள் பாருங்கள், வீட்டில் அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்கிறார்.
ஒரு வருஷம் இருந்து அடுத்த வருஷம் இல்லை, அது நடக்க முடியாத காரியம். ஆனால் அவ்வாறான ஒரு நிகழ்வை, அவ்வாறான ஒரு பாரிய விடயத்தை அடுத்த ஆண்டில் செய்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு மிகவும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயமாக நான் கருதுகின்றேன். கைதட்டி விடுங்க. அதுக்கு போன வருஷம் ஒரு புத்தகம், அடுத்த வருஷம் ஒரு புத்தகம், இப்படியாக 2 புத்தகத்தோடு வெளிவருகின்றது இந்த மரியன்னையுடைய மகுடம் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு. அன்னை நான் போன ஆண்டு அவரோட பேசுகின்ற போது இந்த ஸ்கிரிப்டை நான் காட்டினேன். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறோம் பாதை, நான் அடுத்தது போட வேணும், இது உடனடியாக எழுதப்பட்ட விடயமல்ல. இந்த புத்தகத்தில் 91 கவிதைகள் இருக்கின்றன. 91 கவிதைகள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ ஒரு வருஷத்தில் எழுதப்பட்ட விடயங்கள் அல்ல. அவர் அடைக்கல தாயுடைய பதியிலே இருந்து அந்த போர்க்காலத்திலே அவர் அனுபவித்த அனைத்து விடயங்களையும் இங்கே தன்னுடைய பேனாவினாலே குறிப்பிடுத்து அதை எழுதி புது கவிதையின் வடிவிலே வெளியிட்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் என்னோட பேசுகின்ற போது கேட்டிருந்தார், இதுக்கு நான் ஒவ்வொரு படமும் போட போகிறேன், மாதாட எல்லா படத்தையும் போட போகிறேன்னு சொல்லி கேட்டு, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதா காட்சி கொடுத்த அனைத்து படங்களும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இவை கருப்பு வெள்ளையிலே பிரசுரமானதாக இருக்கின்றது. இது இன்னும் வண்ணத்திலே பிரசுரித்திருந்தால் இன்னும் கூட அழகாக இருந்திருக்கும். அது பொருளாதார நிலைமை காரணமாக இது கருப்பு படத்திலே வருகின்றது. இந்த நூலானது ஏற்கனவே சுவிட்சர்லாந்திலே எங்களுடைய புதிய மன்னார் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் கடந்த வாரத்தில் சென்றபோது அங்கே ஏற்கனவே இது வெளியிடப்பட்ட நூலாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது பிரதியை எங்களுடைய மன்னார் மறை மாவட்ட ஆயர் அவர்கள், புதிய ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை அவர்கள் பெற்று இதை வெளியிட்டிருந்தார். அந்த நிகழ்வை நான் நேரடியாக காணொலியிலே பார்த்தேன். அப்பொழுது இந்த நூல் பற்றி ஞானப்பிரகாச மாண்டகை அவர்கள் வியந்து பேசியிருந்தார். அன்னை மரியாவுடைய மகுடம் என்கின்ற இந்த நூல் பல தத்துவங்களையும் மறை விசுவாச விழுமியங்களையும் கொண்டுள்ளதாக ஆயர் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த ஏற்கனவே எங்களுடைய பங்கு தந்தை சொன்னது போல நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்குகின்ற போது நீங்கள் பார்ப்பீர்கள், முதலாவது அட்டைப்படத்திலே மருதமடு அன்னையுடைய படம் இங்கே பிரசுரமாகியிருக்கின்றது. இந்த மருதமடு அன்னையுடைய படம் எப்போது எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த மாதா யாழ்ப்பாணம் வந்தபோது எடுக்கப்பட்ட படம். அது மிகவும் சிறப்பாக முன் அட்டையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது, மிக அழகாக இருக்கின்றது. இரண்டாவதாக எங்களுடைய ஆயருடைய படமும் அதைத் தொடர்ந்து அவருடைய ஆசி செய்தியும் இந்த மலரிலே அமைந்திருக்கின்றது. மூன்றாவதாக மன்னார் மறை மாவட்டம். காரணம் என்னவென்று சொன்னால் மன்னார் மறை மாவட்டத்துக்குள்ளே தான் சுவிஸ் ஆன்மீக பணியகம் அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர் சுவிஸிலே வாழ்கின்றார். அங்கே இருக்கின்ற குருவானவர் மன்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆகவே அவர் அதுக்கு உரிய உரிமையும் கடமையும் கொடுத்து ஆயரவருடைய படத்தையும் பிரசுரித்து அவருடைய ஆசிரியையும் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். தொடர்ந்து சுவிஸ் நாட்டினுடைய ஆன்மீக தந்தை அர்ப்பணி முரளிதரனுடைய படமும் அவருடைய ஆசி செய்தியும் இருக்கின்றது. தொடர்ந்து என்னுடைய ஆசி செய்தியும் அதை பிரசுரித்திருக்கின்றார். தன்னுடைய படத்தோடு தன்னுடைய முகவுரையை எழுதுகின்றார். இந்த முகவுரையிலே நான் அடைக்கல அன்னையை தான் எவ்வாறு எந்த காலங்களில் எப்படி சுவைத்தேனோ அப்படி அந்த அனுபவத்தை அவர் அனுபவமாக கவிதை வடிவிலே வரைந்து அதற்கு அழகிய தலைப்புகளை கொடுத்திருக்கின்றார். அவருடைய முதலாவது படைப்பாக அன்னையே உம்மை யோகம் பெற வாழ்த்துகின்றேன் என்று சொல்லி அதனுடைய முதலாவது கவிதையை எழுதி அதற்கு பற்றிமானுடைய திருப்படத்தை பதிவு செய்திருக்கின்றார். கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பற்றிமானுடைய படங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. திருத்தந்தை அவர்கள் பற்றிமாவுக்கு சென்று வணங்கிய படம் 2 முறை பிரசுரமாக இருக்கின்றது. அதைவிட குவாட்டர்லூபே அன்னையுடைய திருப்படம், மஜகோரி அன்னையுடைய திருப்படம், இவை அனைத்தும் இங்கே பொழித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த புத்தகத்தினுடைய விலை எங்களுடைய பணத்தின் அடிப்படையில் 2000 ரூபாய் பெறுமதியுள்ளதாக இருக்கின்றது. இது இந்தியாவிலே இவர்கள் இதை பதிப்பிரை செய்திருக்கின்றார்கள். தமிழ் சுவடு பதிப்பகம் இதை வெளியிட்டு வைத்திருக்கின்றது. ஆகவே மிக அழகாக இந்த படங்கள் இந்த புத்தகம் கட்டப்பட்டிருப்பதை என்னுடைய அச்சத்தில் பணியாற்றார்கள். இன்றைய மத்தியானம் பார்த்து சொன்னார்கள், பாதர் வடிவாத்தான் அடித்திருக்கிறார்கள், ஒரு குறையும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் நாங்களும் படிச்சுக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அது 2வது கதை. ஆனால் இந்த அழகுற மிகவும் கச்சிதமாக இந்த புத்தகம் அமைந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே தீபன் அவர்கள் அரசியல், சமூக, ஆன்மீக ரீதியிலே
தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றவராக இருக்கின்றார். அவர்களுக்கு ஒரு தளமும் இருக்கின்றது. அந்த தளத்திலேயும் அடிக்கடி தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்து வருவது நாங்கள் பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இப்பேற்பட்ட ஒருவரை இறைவன் எங்களுடைய பங்கில் தந்து அன்னையுடைய மாட்சிமையை மேம்படுத்துகின்ற ஒரு பணியை அவர் செய்வதை ஏற்று நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நான் இந்த இன்று வழியாகின்ற பாதுகாவலர்களே அடுத்த மாதம் அக்டோபர் மாதம். ஆகவே நாங்கள் எல்லோரும் சிவமாலை அன்னைக்கு நாங்கள் மகுடம் சூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அக்டோபரிலே நாங்கள் கரங்களிலே சிவமாலை எடுத்து மாதாவுக்கு புகழ் பாடுவோம் என்ற அந்த கருப்பொருளை நான் இந்த எடிட்டோரியல் எழுதுகின்ற போது என்னுடைய எண்ணங்களிலே பதிவு செய்ய முடியும் என்று சொன்னால், மாதாவை பற்றி பலர் எழுதியிருப்பார்கள், மாதாவுடைய புகழ்ச்சியை பற்றி மகிமையை பற்றி பலர் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அதிலே முதன்மை பெறுகின்றது தமிழிலே எழுதப்பட்ட விடயங்களிலே வீரமாமுனிவருடைய காவியம்தான் முதன்மை பெறுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அன்னையை புகழ்ந்து சூசையப்பரை புகழ்ந்து வீரமாமுனிவர் எழுதிய வரிகளை நீங்கள் அந்த எடிட்டோரியலில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்திலே அன்னையுடைய மேன்மை பொறிக்கப்பட்டிருப்பதை கவிதை வடிவிலே புது கவிதை வடிவிலே அமைந்திருப்பதை நான் பார்த்து மெச்சுகின்றேன். வீரமாமுனிவருடைய எழுத்துக்கள் போன்று இன்று எங்களுடைய மண்ணிலிருந்து ஆணையூர் மண்ணிலிருந்து அன்னையை பற்றி ஒருவர் எழுதுகின்றான் சொன்னால் அது அடைக்கல அன்னை கொடுத்த ஒரு அழைப்பு. அவருடைய ஆற்றல்கள் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு அன்னை நிச்சயமாக ஆண்டோடம் பிறந்திருப்பார் என்பது என்னுடைய விசுவாசமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே இந்த மலரை வெளியிட்டு வைக்கின்ற போது சிறப்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாங்கள் தீபனுக்கு எடுத்து கூறுகின்ற அதே வேளையிலே தொடர்ந்தும் அவருடைய படைப்புகள் வெளிவர வேண்டும். அதன் வழியாக இறை விசுவாசம், சமூக வெளிப்பாடுகள், அரசியல் எண்ணங்கள் நிலை பெற வேண்டும். அதற்கு அவர் துணை போக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அருட்பணி ரோசான் அடிகளார் அவர்கள் சிறப்புரையின் போது அவர் அனுபவித்த அந்த இன்பமான அந்த சித்தரித்திருக்கின்ற விடயங்களை சுட்டி காட்டியிருந்தார். ஆகவே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் நிச்சயமாக அடைக்கல தாயினுடைய எண்ணம் ஒரு கற்பனையாக ஒரு கவிதையாக உருவாகி இருக்கும். ஆனால் அதை வடித்து கொடுக்கக்கூடிய அந்த நிலையில பலர் இல்லை. அந்த வகையில் ஆனவுரான் என்று தன்னை அறிமுகப்படுத்தின துணைப்பேருடன் அணுகக்கூடிய தீபன் அவர்கள் மிகவும் அழகாக அந்த கவிதையை இங்கே வடித்திருக்கின்றார். அந்த கவிதை தொகுப்பினை சிறப்புற ஆய்வு செய்து கூறிய எமது அருட்தந்தை அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக புத்தக வெளியீட்டு நிகழ்வுகள் இடம்பெறும். இந்த புத்தக வெளியீட்டினை திருமதி ரீட்ரமா அவர்கள் வழங்குவார். முதல் பிரதியினை திரு ரோஷான் அடிகளார் அவர்களுக்கு இப்பொழுது வழங்குகிறார். அடுத்த பிரதியினை புன்னகைப்பு எமது அருட்தந்தை ஜெயசுரட்னம் அடிகளார் அவர்கள் வழங்குகிறார். மற்ற மாதிரி கொடுங்க. அந்த வச்சுட்டு அடுத்து மேய்ப்புப்பணி சபை செயலாளர் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கி வைக்கிறார். தொடர்ந்து மேய்ப்புப்பணி பொருளாளர் அவர்களுக்கு வழங்கி வைக்கிறார்.
அடுத்து பக்தி சபையிலிருந்து பங்கத்தவர்கள் வந்து பிரதியினை எமது பங்கு தந்தை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளும். பக்தி சபையில் மாதாவுடன் ஏனைய பக்தி சபையில் இருந்த பங்கு சபை உறுப்பினர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற பங்கு மக்கள் அனைவரும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அர்ப்பணி சபையுடன் இறுதிநார சபை மற்றும் பங்கு சபைகளைச் சேர்ந்த அனைத்து சபையினரும் பெற்றுக்கொள்ளலாம். வாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வரும். மாறி மாறி தொடர்ந்து பிரதிகளை இதுவரையும் பிரதிகள் வழங்கிய எமது பங்கு தந்தைக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து எமது மண்ணின் மைந்தன் திரு ரோசான் அடிகளார் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். விளங்க இல்லை இது எனக்கு இது லைப்ரரிக்கு டாக்டர் வந்து யோசிச்சு அப்போ வழி வழியாக அதான் கேட்டானாட்டு வரையில சுத்தம்
நிகழ்வாக உரையினை வழங்குமாறு செல்வி அலெக்சியா அவர்களை அன்புடன் அழைத்தேன். சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் பங்கு மக்களுக்கும் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கங்கள். மரியன்னை பகுடம் என்னும் மரியன்னை கவிதைகளை மேற்கொள்வதற்காக உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் நன்றி கூற வேண்டிய கடமையும் அதன் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. ஏனெனில் நூலாசிரியாளர் எனது மாமா என்பதால். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த தந்த ஆணைக்கோட்டை பங்கு தந்தைக்கும் பங்கு சபைக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மரியன்னைக்கும் மகுடம் எனும் நூல் பற்றி சிறப்புரையாற்றிய வனபிதா ரொசான் அடிகளார் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து சிறப்புரை ஆற்றிய பங்கு தந்தை அவர்களுக்கும் எனது நன்றிகள். அடுத்ததாக நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த உதவியின் முன்னாள் கிராம சேகர் ரத்னம் ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நூலை சிறப்பி வெளியிட்ட எனது அம்மாவுக்கும் நன்றிகள். அடுத்தது இந்த நூலை சிறப்பு பிரதியாக பெற்றுக் கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் இங்கு படப்பிடிப்பை ஈடுபடுத்துகின்ற ஊடகவியாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் நன்றி கூறி தவறை விட்டிருந்தால் அவர்களுக்கும் எனது நன்றிகள். இதைப்பற்றிய நன்றி நன்றி தெரிவித்த செல்வி அலெக்சனா மருத்துவ பீட மாணவி பல்கலைக்கழகம் பெல்ஜியம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து முடிவு செய்ததுடன் இனிதே இந்த வெளியீட்டு நிகழ்வு நிறைவு. கொஞ்சம் இருங்க.